வணக்கம். பிண ஊர்வலம். பணத்தாளை தேடி வந்து பல நாளாய் போயிருச்சு. 3 வருட முடிவோடு 3 மாத விடுமுறையில். பணத்தாளை தேடி வந்து பல நாளாய் போயிருச்சு. 3 வருட முடிவோடு 3 மாத விடுமுறையில். மனைவிக்கு மாலையும் மகனுக்கு பொம்மையும் அம்மாவுக்கு சேலையென அத்தனையும் வாங்கியாச்சு. மனைவிக்கு மாலையும் மகனுக்கு பொம்மையும் அம்மாவுக்கு சேலையென அத்தனையும் வாங்கியாச்சு. உறவுகளை தேடி ஊர்க்குருவியானே, பாலைவனம் கடந்து பறக்கிறது விமானம். வந்திறங்கி நின்ற என்னை வரவேற்கும் வாழைத்தோட்டம், என் வீடா இதுவென்று எனக்குமோர் சந்தேகம். வந்திறங்கி நின்ற என்னை வரவேற்கும் வாழைத்தோட்டம், என் வீடா இதுவென்று எனக்குமோர் சந்தேகம். போகும்போது கிணற்றடியில் புதைத்துச் சென்ற செங்கதலி குட்டியோடு குழந்தை பெற்று குடும்பமாய் நிற்கிறது. போகும்போது கிணற்றடியில் புதைத்துச் சென்ற செங்கதலி குட்டியோடு குழந்தை பெற்று குடும்பமாய் நிற்கிறது. சொல்லாமல் சென்று விட்டேன், சொல்லாமல் சென்று விட்டேன் சொப்பனமாய் இதுவென்று இல்லாளின் கண்களிலும் இன்பமாய் சில துளிகள். மனைவியோடு பிள்ளையும் மார்போடு அணைத்தபடி மனம் விட்டு பேசி மெல்ல மறக்கின்றேன் துன்பமெல்லாம். மனைவியோடு பிள்ளையையும் மார்போடு அணைத்தபடி மனம் விட்டு பேசி மெல்ல மறக்கின்றேன் துன்பமெல்லாம். போகும்போது தாயவளின் போர்வைக்குள் இருந்தபடி சைகை மொழி பேசியவன் சரளமாய் பேசுகின்றான். போகும்போது தாயவளின் போர்வைக்குள் இருந்தபடி சைகை மொழி பேசியவன் சரளமாய் பேசுகின்றான். கொண்டு வந்த பொம்மைகளை கொடுத்துவிட்டு அவனோடு கூடவே விளையாட கொஞ்ச நாள் தான் என்ன செய்வேன். கொண்டு வந்த பொம்மைகளை கொடுத்துவிட்டு அவனோடு கூடவே விளையாட கொஞ்ச நாள் தான் என்ன செய்வேன். நானே சமைத்துண்டு நாக்குச்செத்து வந்ததனால் நாட்டுக்கோழி இறைச்சியும் நல்ல நல்ல கறியும் என நாட்கள் மெல்ல நகர்கிறது. நானே சமைத்துண்டு நாக்குச்செத்து வந்ததனால் நாட்டுக்கோழி இறைச்சியும் நல்ல நல்ல கறியும் என நாட்கள் மெல்ல நகர்கிறது. ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொரு நாள் குறைகிறது. விடியாத இரவை மனம் வேண்டியே நிற்கிறது. காலங்கள் நமக்காக காத்திருக்க கூடிடுமா? விடைபெறும் நாளும் விடிந்தது ஓர் நாள்.